வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாயத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை இது. இங்கே உங்களை ஒரு சரண்டர் பண்ணி நீங்கள் ஒரு புது வருஷத்துக்குள்ளே போனீங்கன்னா, போன வாரம் ஒரு டெலிவரன்ஸ், ஏதோ தேவையில்லாதெல்லாம் அடித்து போட்டோன்னு எல்லாம் வெட்டி எல்லாம் பிரேக் பண்ணியாச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரேக் ஆச்சுன்னு நம்புறீங்களா? சொல்லுங்கள். ஆன மாதிரி ஏதாவது தெரியுதான்னு கேட்குறேன். உங்களுக்கு, எனக்கு தெரியாது. உங்களுக்கு விடுதலை ஆனால் உங்களுக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு ஏரியா லைட் அடித்த மாதிரி இருக்கும் சிலதெல்லாம். அப்படி எத்தனை பேருக்கு ஆகிருக்குது? அப்படி ஆயிருந்துச்சுன்னா அதோட இந்த செய்தியையும் கனெக்ட் பண்ணிங்க. இந்த செய்தி இன்னும் ஒரு படி ஆண்டவரோட உங்களை டீப்பராக கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஆமென். சரி, இது தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற ஜனங்கள் எழும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தினுடைய ஏக்கம். ஆண்டவருடைய இருதயம் உங்களை பற்றி என்ன நினைக்குது அப்படின்னா, நீங்கள் அவரை உண்மையாய் ஆராதித்து உண்மையாய் அவருக்கு சேவை செய்ய நீங்கள் எழும்பணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய இருதயத்தினுடைய பெரிய ஏக்கம். வேற உங்களை பற்றி ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. உங்க இருக்கிற எல்லார பற்றின ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன? என் ஜனம் என்னை உண்மையாக என்ன பண்ணணும்னா ஆராதிக்கணும். என் ஜனம் எனக்கு உண்மையாக இருக்கணும். என் ஜனம் நான் சொல்கிறத கேட்டு நடக்கணும். இதுதான் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இது எப்படி செய்ய முடியும்? அப்போ உண்மையாக ஆராதிங்கன்னா கையை தூக்கி நம்ம எப்படி ஆராதிச்சு, ஐயோ சோத்திரம் ஆண்டவரே பாட்டு படித்த உடனே கர்த்தரை ஆராதிச்சிட்டேன், அப்படி இல்லை. ஆராதனை என்பது அது மட்டும் இல்லை, அது ஒரு பார்ட், ஆராதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிங்க. சென்ற நாட்களை நான் அங்கேயும் பிரயாணமாக போன பொழுது இந்த சீசனில் பார்க்கும்போது ஆண்டவரை அறியாத ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்க செருப்பு போடாம பல மலைகளுக்கு, பல இடங்களுக்கு செருப்பே போடாம பாட்டுக்கு நடந்து போகிறான். நான் காரில் போகும்போது இப்படி பார்க்குறேன், ஒரு லேடியோட காலில் துணியை சுத்திக்கிட்டு நடக்குது. துணி காலு பொத்துருச்சு. கால் நடந்து நடந்து கால் என்ன ஆயிடுச்சுன்னா தொலியெல்லாம் போய் பொத்துருச்சு. அதுக்கு மேல ஒரு துணியை சுத்திக்கிட்டு அது பாட்டுக்கு நடந்து போகுது அந்த கோயிலுக்கு. ஆமே. வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, வெயில் மழை காத்தடிக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி உள்ள ஒரு இந்த தெய்வத்தை போய் நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும், தரிசிக்கணும்ன்ற அந்த தியாகத்தோடு வெறியோடு இந்த ரத்தம் ஒழுகிற காலோடு கூட இன்னொன்று குழந்தைய இப்படி வச்சிருக்கு இடுப்புல, இன்னொன்று தலையில இன்னும் ஒரு மூட்டையை வச்சிருக்குது, ஒன்று கர்ப்பிணி, அதுவும் வயிற்று அப்படி தள்ளி நடந்து போகுது. எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு தெரியுமா? அந்த தெய்வத்தின் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம். ஏங்க, உலகத்துல ஆண்டவர் அறியாம இருக்கிற இவங்க இப்படி ஒரு பக்தி வைராக்கியமா இருந்தா, சில பேர் அழகடுத்து என்ன பண்ற, இந்த பக்கம் குத்திடுற மாதிரி குத்தி இந்த பக்கம் வந்து இப்படி நிக்குது, ரெண்டு பக்கம் இப்படி நிக்குது. பக்தி வைராக்கியம். சில பேர் கத்தி போட்டுக்கிறான் உடம்பு, அது ஒரு ஏரியாவில் இருக்குது. அவனே கத்தி போடுற ஒரு தெய்வமும் ஒரு வழிபாடும் இருக்குது. அவனே கத்தி எடுத்துக்குவான். அந்த பரவசமாகிற உச்சக்கட்டம் வரும்போது அப்படி ஒரு கிளி கழிச்சு ரத்தம் அப்படியே கீழே கொட்டும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் யாருக்கு? 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 தெய்வத்துக்கு. நான் உண்மையா இருக்கிறேன், உன் மேல எனக்கு பக்தி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு செய்கிற செயல் இது. இந்த இயேசுவும் உங்கள்கிட்ட இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு உண்மையான தெய்வம்? சொல்லுங்க. உண்மையான தெய்வம் இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? அப்போ மல்கியா 11:6 படிங்க. இந்த தெய்வம் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறாரு?
மல்கியா 1:6. சாரி. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. கனம் பண்ணுகிறார்களே. இங்க பாருங்க, குமாரன் தன் பிதாவையும். இப்போ அப்பா மகன் வீட்டில் இருக்கிறான். மகனேன்னு கூப்பிட்டா என்னடா தகப்பா அப்படியா கேட்குறான். என்னங்கப்பா எப்படி கேட்குறான். என்னங்கப்பா, டே வா அப்படின்னா வர்றங்கப்பா. அப்படி தானே இருக்குது. ஒரு வயசு வரைக்கும் அப்படி தானே இருக்குது. குமாரன் தகப்பனை என்ன பண்ணுகிறான், கனம் பண்ணுகிறான். ஊழியக்காரன் எஜமான என்ன பண்றான், கனம் பண்ண. உங்க கம்பெனியில் மேனேஜர் கூப்பிடுறான், சூப்பர்வைசர் கூப்பிடுறான், வாங்க அப்படின்னா வரேன்டா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? மேனேஜர் கூப்பிட்டா, எம்டி கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? வர்றேங்க சார் அப்படி குனியோ பாரு, ஒரு குனி, ஐயோ வர்றேங்க சார் பாரு. அவனுக்கு நடிக்கிறோம், என்ன பவியம் அப்படின்னு. நீ நடிக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அப்படி நடிச்சாதான் அங்கே வேலை ஆகும். நீ நடிப்ப, பழகி வச்சிருக்கிற, அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுது. குமாரன் எஜமானையும் வேலைக்காரன் அவனுடைய மேல இருக்கிற அதிகாரியையும் கனம் பண்ணுகிறார்களே. என்ன பண்ணுகிறார்களே? கனம் பண்ணுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு பிதாவாகிய தேவனாயிருந்தால் என் கனம் எங்கே? நீ என்ன தெய்வம்னு சொல்ற, உயிருள்ள தெய்வம்னு சொல்ற. எத்தனை சாட்சி கேட்டீங்க? உயிருள்ள தெய்வம்னு சொல்ற. இந்த தெய்வம் தான் என்ன காப்பாத்துச்சுன்னு சொல்ற. இந்த தெய்வம் தான் என்ன வாழ வச்சுச்சுன்னு சொல்ற. அப்படின்னா இந்த தெய்வத்துக்கு நீ கொடுக்கிற கனம் எங்கே? இந்த தெய்வத்தை நீ எப்படி மதிக்கிற? இந்த தெய்வத்துக்கு என்ன சாக்ரிஃபைஸ் செய்யற? என்னத்தை தியாகமாக்குகிறாய் இந்த தெய்வத்துக்கு? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எத்தனை பேர் கடவுளுக்கு பயப்படுற? பயம்னா என்ன? இப்படி கிடுக்கிட்டு ஆடுறதா? அதெல்லாம் இல்லை. மேனேஜர் சொல்றான் நாளைக்கு 9 மணிக்கு வரணும்னா 8:50 போய் நிக்கிற பத்தியா? அதுதான் பயம். அதுதான் பயம். அதுதான் பயம். ஏங்க அவங்கெல்லாம் உன்னை விட எத்தனை பேர் அவங்க நல்லா இருக்கிறாங்க? நீ உண்மையான தெய்வத்தை கும்பிடுறேங்கிற, 1000 பிரச்சனை உன் வாழ்க்கையில, அவன் ஒண்ணுமே தெரியல, அவன் நல்லா இருக்கிறான் எப்படிங்கிற? அவனுக்கு தெரியாட்டியும் தெரிஞ்ச தெய்வத்துக்கு உண்மையா இருக்கிறான். அந்த தெய்வத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த தெய்வத்துக்கு தன்னை சரண்டர் பண்றான். அந்த தெய்வத்துக்கு என்னெல்லாம் தன்னால செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யறான். ஆண்டவர் உன்னை பார்த்து அதே மாதிரி கேட்கிறாரு, நான் பிதாவானால் நீ எனக்கு செய்கிற கனம் எங்கே? நான் உனக்கு எஜமானானால் நீ எனக்கு எப்படி பயப்படுற? எந்த விதத்துல உன் பயத்தை எனக்கு வெளிப்படுத்துகிற? இந்த கடைசி வாரத்துல இங்க இருக்கிற பலரையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற கேள்விதான். ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஒரு கிருபையில நீ இருக்கிறதுனால நீ எப்படியும் வாழலான்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. அவர் எஜமானானால் அவருக்கு பயப்படும் பயம் எங்கே? தேவ பக்தி அது பயம் இல்லை, ஆண்டவரை மதிக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ பக்தின்னா அப்படி சீனெல்லாம் போடுறது இல்லை, அவரை மதிப்பது தான் தேவ பக்தி. பக்தினா என்ன? அவரை கனம் பண்ணுகிறேன், அவரை மதிக்கிறேன். மதிக்கிறேன்னா என்ன? வேலை செய்யறதுங்க. ஒரு ஆளை கனம் பண்ற, ஒரு ஆளை மதிக்கிறேன்னா என்ன? ஐயா குறுகிறனியா அப்படின்ட்டு ஒருத்தன் கூழ அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா கும்பிடுறனுங்க கூழ கும்பிடு போடுவான்ல, அதுவா? அது இல்ல. நேர்மையாய் இருப்பது, உண்மையாய் இருப்பது, சரியாய் செய்வது, ஒழுங்காய் இருப்பது, அதுக்கு பேர் தான் என்னது? மதிக்கிறது, கடவுளை மதிக்கிறதுன்றது. அப்ப தேவ பக்தின்றதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. சர்ச்சில் வந்தா இப்படி காலத்துக்கு கம்மு அப்படி உட்காந்துருக்கிறது, இப்படி காலை நீட்டிக்கிறது, மலர்ந்து படுத்துக்கிறது, என்னென்னவோ பண்ற. சரி ஓகே போ அப்படி ஸ்டைல். அங்கே சர்ச்சில் தான் உன் வீரத்தை வந்து காட்டுறது. ஸ்டைல் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து இங்கே காட்டுறது, நகையை கொண்டு வந்து காட்டுறது, என்ன லிப்டிக் அடிச்சு உனக்கு என்னெல்லாம் காட்டணுமோ அதெல்லாம் யார்கிட்ட தான் கொண்டு வந்து காட்டுற? நீ பயந்து நடுங்கி
உண்மையா இருக்க வேண்டிய ஒரு இடத்துல உன்னோட ஆகாததை அத்தனையும் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து காட்டுற, கடவுள்கிட்ட காட்டுற. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் தெய்வமாய் இருந்தால் என்னுடைய கனம் எங்கே? என்ன மதிக்கிறியா? நீ ஃபர்ஸ்ட் என்ன மதிக்கிறியா? என்ன ஹானர் பண்றியா? சொல்லுங்க. நம்ம பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஜபம் பண்றத சுமையா நினைக்கிறவங்க நிறைய பேர். பாரம், ஐயோ ஜபமா, ஜபம் பண்றது பாரம், சுகம், கை கால் இழுத்துக்கும், போட்டு அடைக்கும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. ஏய் சாகுனியா, உனக்கெல்லாம் ஜெபமே பண்ண மாட்டேன் நான். உனக்கு எதுக்கு பண்ணணும் கேட்குறேன். கடவுளோடு பேசுறதும் ஆண்டவரோட இருக்கிறதுமே உனக்கு ஒரு சுமையா போச்சுன்னா, அந்த தெய்வத்தை கிழிச்சுக்கிட்டு, நெஞ்ச கிழிச்சுட்டு ரத்தம் சொட்ட சொட்ட போறானே, அவன் எவ்வளவு பேசாத, அது பேசுமா? அது பேசுறது இல்லை. அது ஏதாவது உங்க கூட சம்பாஷணை பண்ணுமா? கிடையாது. அதுக்கு இவ்வளவு பக்தியா வைராக்கியமா இருக்கிறானே, நீ என்ன சொல்ற? ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவனுங்கிறையே, அந்த தேவனுக்கு நீ கொடுக்கிற மரியாதை எங்க? கனம் எங்க? உன்னைய கேளு, நான் கேட்கல, பைபிள் கேட்குது இந்த கேள்வியோட. என்ன நினைச்சிட்ட? கிறிஸ்துவம்னா கேலி கூத்தா நினைச்சிட்டியா? கேவலமா நினைச்சிட்டியா? நீ பிறந்து வளர்ந்ததுல இருந்து ஒரு ஒழுக்கமே இல்லாம வாழ்றிய. என்ன இது? எந்த விஷயத்திலும் ஒரு ஒழுக்கம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், நான் தெய்வமானால் உன்னுடைய கனம் எங்கே? நீ ஆளு அப்படி வச்சு பந்தா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அப்படி போன உடனே நீ பெரியாளா? நீ பெரியாளா? நான் கேட்குறேன், நீ பெரியாளா? கிடையாது. எப்போ நீ ஆண்டவருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் பக்தியாய் வாழ்றியோ, அப்பந்தான் பரலோகம் உன்னை பெரிய ஆளா பார்க்கும். வேஷம் போடாத, எடுபடாத, பொட்டுன்னு போயிடும், ஒரு செகண்ட்ல போயிடும். இந்த செல்லதோட சாட்சி சொன்னார் பத்தியா, அவர் 2 விஷயம் கேட்கல, அட்டாக் வந்துருச்சு. என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் தாமதிச்சா பரலோகம் தான். பரலோகமா? அதுவும் சொல்ல முடியாது. நரகமா பரலோகமான்னு சொல்ல முடியாது. குடிக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. இந்த மாதிரி வேஷத்தை எல்லாம் விட்டுருங்கிறேன் நான். சாட்சியில் இதை சேர்த்து சொல்லுங்க அண்ணே, அவர் வெக்கப்பட்டுட்டு சொல்ல போடுறேங்க. நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. பைபிள் ரொம்ப கிளாரிட்டியா சொல்லுதுங்க. பொய் சொல்றவன், திருடுறவன், கோல் மூட்டுறவன், புறங்கூடுறவன், இவனும் பரலோகத்துக்கு வரமாட்டான். நீ என்ன சொல்ற? விபச்சாரம் பண்ணுகிறவன், கொலை செய்கிறவன் வரமாட்டான். 18 இடத்துல எழுதி இருக்குது. பொய் சொல்றவன், திருடுறவன், கோல் சொல்றவன், அடுத்தவனை கெடுத்து சொல்றவன், காலையில் ஒரு வீடுவா சுத்துறவன் பரலோகம் போக மாட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்ல. கொலை பண்றவன், விபச்சாரம் அந்த லிஸ்ட்ல தான்டா வருது. நீ பேசுற கோடு, நீ சொல்ற புரணி எல்லாமே அந்த லிஸ்ட்ல தான் வருது. பைபிள இது எல்லாம் அதே லிஸ்ட்ல தான் வருது. ஆமென், ஆமென். சொல்ல மாட்டியே ஆமென்? இதுக்கெல்லாம் ஆமென் உன் வாயில வராது. ஹல்லேலூயா. ஆராதனைன்னா வழக்கமா இருச்சு. சர்ச்சுக்கு போறோம், பாட்டு படிக்கிறோம், காணிக்க போடுறோம், ஆராதனை பண்ணுகிறோம், வீட்டுக்கு போறோம். அப்படியெல்லாம் இல்லை. ஆராதனை தேவனை சந்திக்கிற அற்புதமான நேரம் அது. ஒரு லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற நேரம் அது. கடவுளையே ரொம்ப சாதாரணமாக மட்டமாக்கிறது. என்னமோ கடவுள் உன் வீட்டில் கூட்ட வர்ற ஒரு மாதிரி, காலில் உன்னை கூட்டி விட்டு, உன்னை தடவி விட்டு, உன்னை அப்படியே மொழிகிட்டு போகிற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை ராஜா, அப்படியெல்லாம் நினச்சிக்காது. அப்படி இல்லை. கிறிஸ்தவமே அப்படி இல்லை. தேவன் அன்பானவர், எந்த மாற்றமும் இல்லை. அவர் உன்னை நேசிக்கிறார். ஆனா அவர் பக்தி உள்ள தேவன், அவர் ஒழுக்கம் உள்ள தேவன். இது ரெண்டையும் தவிர்த்துட்டெல்லாம் உன்னை காலையிலே தடை ஓட்டிகிட்டே இருக்க மாட்டார். உன்னைய
அப்படி இல்லை. அப்படி நீ நினைச்சனாலும் தப்பு, அப்படி உனக்கு நடந்துச்சுனாலும் தப்பு. அது உண்மை இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 வசனம் வேகமா வாசிங்க. பயத்தோடும், எல்லாரும் சொல்லணும், பயத்தோடும். பயத்தோடும். இந்த 12 மணிக்கு வர்றது, முடியும் போது வர்றது, நல்லா தூங்கிட்டு நீ என்ன மலையை முறிக்கிற சொல்லு. நீ மலையை முறிக்கிறியா? நீ மேனேஜரா, கலெக்டரா, என்ன சாதிச்ச பூமியில? என்னத்த பண்ணுன நீ? நீ டம்மி பீஸ். வந்து பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னா வேற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது பாரு, பயத்தோடும் சொல்லுங்க பக்தி. இந்த கண்ணும் காதும் மூக்கும் இல்லாத தெய்வத்தை ஒருத்த ஆராதிக்க போகும்போது உடம்பை கிழிச்சுக்கிறான், செருப்பு போடாம போறான், மொட்டை அடிச்சுக்கிறான், என்னென்னவோ பண்ணி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறான், உருள்றான். நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போறேன்னு சொல்ற, கொஞ்சமாவது ஒழுக்கம் இருக்கா உங்ககிட்ட? கொஞ்சமாவது பக்தி இருக்கா? உன்னையவே கேளு, உன் வசனத்துல இருந்து உன்னை கேளு, உனக்கு கொஞ்சமாவது பக்தி இருக்கா? வேலைக்கு கரெக்டா போறேன், சர்ச்சுக்கு டைமுக்கு போகணுமே, அப்படி ஒரு பயம் இருக்கா உனக்கு? அப்ப நீ என்னன்னா, நீ வீட்டில் புருஷனையும் மதிக்கிறது இல்லை, கம்பெனியையும் மதிக்கிறது இல்லை, சர்ச்சையும் மதிக்கிறது இல்லை. இதுதான் உன் வாழ்க்கை முறை. இதுல இருந்து உன் வாழ்க்கை தெரியுது பளிச்சுன்னு. நீ யாருன்னு உன் பழக்க வழக்கங்கள்ல இருந்தே உன்னை அழகா கண்டுபிடிச்சிடலாம். நீ யாருன்னு நீங்க இப்படி பார்த்தா ஒன்றும் சொல்லவே வேணாம். அங்க தூரத்தில் பார்க்கும்போது உன் நடவடிக்கை, உன் ஆட்டிடியூட்ல இருந்து நீ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான், சிம்பிள். பைபிள் சொல்லுது பாரு, பயத்தோடும் சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க. நீ இனிமே கர்த்தரை ஆராதிச்சேனா எப்படி ஆராதிக்கணும்? பயத்தோடும். உன் ஜென்ம சுபாவம், உன் ஜாதி புத்தி, நீ உன் பிறந்த புத்தி, நீ கத்துக்கிட்ட புத்தி எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிட்டு, பைபிளுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, பைபிளுக்கு ஒரு புத்தி இருக்குது. அது என்ன தெரியுமா? பயத்தோடும் சொல்லுங்க, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிரேஸ், கிருபையை பிடிச்சுக்க. சங்கீதம் 69:9 வேக வேகமா சொல்றேன், படிங்க. ஆ ஆ ஆ இல்லப்பா, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. சொல்லுங்க. இயேசு சொல்றார் பிதாவை பார்த்து, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்ன பண்ணுச்சு? பட்சித்தது. உனக்கு கொஞ்சமாவது பயம் இருக்காயா? உண்மையிலே நீ சொல்லு, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, உனக்கு கொஞ்சமாவது தெய்வ பயம் இருக்கா? நீ என்ன, நீ கடவுளை அப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் வாழ முடியாது ராஜா. அதுக்கு பேசாமல் நீ முருகன் கோயிலுக்கே போயிடலாம், அங்கே போய் கும்மி அடிக்கலாம். அங்கே போனால் உன்னை விட சூப்பராக இருக்கிற 4 பேர் நிற்பான். அங்கேயும் நீ மட்டமான இடத்துக்கு தான் போவ. ஏன்னா செருப்பு போடாமல் ஒருத்தன் நடந்து போகிறானே, நீ போவியா? நீ சரி ஒரு 5 கிலோமீட்டர் நடப்பையா? ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் நடப்பியா? நீ செத்துரு. உனக்கு பின்னால் பெட்டி கொண்டு வரணும். நீ அப்படி லகுவா வாழ கத்துக்கிட்ட, உன்னை ஒரு சேக்ரி ஸ்பேஸ்க்குள்ள, ஒரு தியாகத்துக்குள்ள உன்னையும் உன் உடம்பையும் கொண்டு போறதுக்கே உனக்கு முடியல. கிறிஸ்தவம் தியாகத்திலிருந்து இப்படி எந்திரிச்சு வந்தது. இயேசு தியாகத்தினுடைய செம்மல். அவர் தன் விலாவல குத்துனாம், ரத்தம் ஊத்துது, அந்த வலியில் துடித்து உனக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தந்தார். எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற? தியாகம், ரத்தம், காயம், அவமானம், கேவலம், இதுக்கு உள்ள இருந்து ஜனனமாய் வந்ததுதான் கிறிஸ்தவம். நீ பைத்தியகாரத்தனமா வாழாத, சத்தியமா சொல்றேன். உன்னையெல்லாம் பார்த்தா எதில் அடிக்கணும்னு எனக்கு ஆத்திரமா வருது. ஆனா என்ன பண்றது, வந்துட்டியே போயிட்டேன்னு எல்லாம் அமைதியா விட வேண்டியதா இருக்குது. கிறிஸ்தவம் கேலி கூத்தே கிடையாது.
லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் இந்த நாட்டில் வந்து செத்துருக்கானுங்க தெரியுமா? உயிரை நீர்த்திருக்கிறார்கள் சுவிசேஷத்துக்காக. இந்த பைபிள் உன் கையில் கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் செத்துருக்கானுங்க தெரியுமா? குடும்பத்தை அழிச்சிருக்காங்க தெரியுமா? உனக்கு வரலாறு தெரியாது. உனக்கு வரல. நான் கையை வச்ச உடனே உனக்கு பேய் போகுது, சுகம் போகுது பத்தியா? நான் என்னெல்லாம் தியாகம் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. கிறிஸ்தவத்தின் எந்த விஷயமும் தானா அப்படி வர்றது இல்லை. அதுக்கு பின்னால பெரும் தியாகம் இருக்கிறது, பெரும் இழப்பு இருக்குது, பெரிய இழப்பு இருக்குது, பெரிய தியாகம் இருக்குது. இந்த இடத்துக்கு உன் மனசு வரணும், நீ வரணும். வந்தீங்கன்னா உன் வாழ்க்கை ஆரோக்கியமானதாக மாறும், குடும்பம் ஆரோக்கியமானதாக மாறும், உன் லைஃப் ஒரு கட்டமைப்புக்குள்ள வரும். இந்த எந்த ஒழுக்கமும் இல்லாம சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து இப்படி உட்காந்து போற பத்தியா, சத்தியமா சொல்றேன், சின்ன நன்மை கூட உன் வாழ்க்கையில வராது. அதனாலதான் கிறிஸ்தவம் இப்படியே போயிட்டே இருக்கு. வாரம் வர்ற, ஒரு கூத்தடிக்கிற, அப்படியே போயிடுற. வாழ்க்கை எந்த சமர்ப்பணமும் இல்லை, எந்த தியாகமும் இல்லை, எதுவும் கர்த்தருக்காக கொடுக்கல, ஒன்னத்தையும் செய்யல. ஆனா வாய் மட்டும் 350 அடிக்கு நீட்டிக்கிற. இப்படி வாழ்க்கையில ஒன்னையுமே காண வெட்டி. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. இயேசு பூமிக்கு வந்தப்போ நேரா யோவான் 2:17 சொல்றாரு, தேவாலயத்தை சிலர் வியாபார கூடமாக மாற்றினார்கள். சாட்டை எடுத்தாரு, உள்ள போனாரு, சாத்தனார் பாருங்க. சாத்தை எடுத்துட்டாரு, சாத்தல எடுத்துட்டாரு, துரத்துறாரு, எடுறா. சபையை நீ வியாபார கூடமாக்குற, போடா வெளியே. இயேசுவுக்கு சபையை குறித்த பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆமே சொல்லு. உனக்கு பைக் கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஒழுக்கமா இருந்தியாடா? இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஒழுக்கமா வந்தே இல்லை? டைமுக்கு வந்தியா இல்லையா? கார் இல்லாத போது ஒழுக்கமா வந்தியா? கார் வந்து மல்லாந்து படுத்துக்கிற, ஏண்டா ஊரா சுத்துற, டைமுக்கு வர தெரியல உனக்கு? பைக் இல்லாத போது ஒழுங்கா வந்தியா இல்லையா? நீ பைக் வந்த பிறகு உனக்கு வரும் டைம் வர முடியல அப்படின்னா என்ன தெரியுமா? சொகுசாயிருது. வாழ்க்கையில எதுவும் இல்லாத போது கூட கொஞ்சம் பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. எல்லாம் வரும் பொழுது எல்லாமே போயிருது. இயேசு சொல்றார், பக்தி வைராக்கியம் உனக்கு இருக்கணும். உன் வாழ்க்கையில தேவாலயத்தை குறித்தும் தேவனுடைய காரியத்தையும் குறித்த பக்தி வைராக்கியம் எவ்வளவு வருதோ அதுதான் உன்னுடைய நன்மையும் உன்னுடைய ஆசீர்வாதமுமாக கன்வெர்ட் ஆகி வரும். எத்தனை பேருக்கு புரியுது? உன்னுடைய தியாகம், உன்னுடைய பக்தி, உன்னுடைய வைராக்கியம், அதுதான் உன் பவர், அதுதான் உன் அத்தாரிட்டி, அதுதான் உன் ஆசீர்வாதம். நீ எப்படி ஆசீர்வாதத்துக்கு மட்டும் வாயை பொழக்குற? அப்படியா? ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இப்படியே சாக வேண்டியதான். நான் உண்மையை சொல்றேன், உன்னை உசுப்பேற்றதுக்கு எனக்கு தெரியும். நான் பைபிளா சொல்றேன். ஆமென், ஆமென். இப்படியெல்லாம் ஏமாந்துடாத. 2025 இதெல்லாம் விட்டுரு. ரியாலிட்டிக்குள்ளவா, நிஜத்துக்குள்ளவா. ஒரு 50 பேர் பரலோகம் இங்கிருந்து போனா கூட சந்தோஷம் தானே? இவ்வளவு பேர் போகாட்டி கூட கிடக்குது. ஒரு 50 பேர் இருந்துச்சு மேலே போனா கூட பெரிய பிளெஸிங்கா இல்லையா? சொல்லு. ஒழுக்கமா நல்லா இந்த வசனத்தின்படி இருந்து ஒரு 50 பேர் பரலோகம் போனா கூட பாக்கியம் தாங்கிறேன் நான். ஒழுக்கம் இல்லாத 500 பேரை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒழுக்கத்தோடு இருக்கிற 50 பேர் பரலோகம் போனா மேன்மை தானே? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு உண்மையான ஆராதனையை நம்மிடம் விரும்புகிறார். 2 சாமுவேல் 24:24 வேகமா படிங்க. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல,
நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி. சொல்லுங்க, விலைக்கிரயம். விலைக்கிரயம். சத்தமா சொல்லுங்க, விலைக்கிரயம். விலைக்கிரயம். பின்னாலெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, வாயத்தனம் நல்லா சொல்லணும். என்னது? விலைக்கிரயம். வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைவெள்ளிக்கு கொண்டான். பாருங்க, பின்னால் ஒரு ஹிஸ்டரி வீட்டில் போய் படிங்க. ஒரு பெரிய கொள்ளை நோய் பாளையத்தில் வந்துருச்சு. ஒரு பலி செலுத்தணும், ஒரு பலி செலுத்தணும். தாவீது ராஜாவா இருக்கிறான். நாடே அவங்களது தான், நாடே அவங்களது. இப்போ ஒரு பலி செலுத்தணும், அதுக்கு ஒரு பலிபீடம் வேணும், மாடு வேணும், வெட்டுறதுக்கு வேணும், அது கொஞ்சம் பனிமுட்டுகள் எல்லாம் வேணும். எவனை கேட்டாலும் கொடுக்குறான். தாவீது போய் ஒருத்தங்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி பலி செலுத்தணும்ப்பா, அந்த இடத்தையும் அதுக்குண்டானதையும் கொடு அப்படிங்கிறான். ஐயோ, அவங்களோட ராஜாவே எடுத்துக்கொள்ளும், எத்தனை ஏக்கர் வேணும் எடுத்துங்க, பொருள் என்னென்ன வேணும் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்க. தாவீது சொல்கிறான், நோ நோ நோ, அப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படியெல்லாம் நான் கர்த்தருக்கு பலி செலுத்த போகிறேன். யாருக்கு சொல்லுங்க? அதை ஊனமானதோ இலவசமாக வாங்கியோ கடன் வாங்கியோலாம் நான் செலுத்தக்கூடாது. உனக்கு எத்தனை காசு வேணும் அந்த காசை நான் உனக்கு கொடுப்பேன், நீ வாங்கிக்கணும். அந்த காசு நான் உனக்கு கொடுக்குற கரையம், அந்த கரையத்தை உனக்கு நான் கொடுத்து அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், பலியை செலுத்துவேன் என்று அதுக்குண்டான கரையத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்து பலி செலுத்துகிறான். கரையம் சொல்லு, பயத்தனு சொல்லு, கரையம். கரையம் கொடுக்கணும் வாழ்க்கையில. கரையம் ஓசியிலே வாழக்கூடாது. அது கழுவுற மீன்ல நழுவுற மீனாவே வாடுறல. உன்னை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு இடத்துல கூட பொருளாதாரத்துல நீ மேல வர முடியாது, வரவே முடியாது. நீ இங்க வர்றேன்றதுக்காக நீ நல்லா இரு நான் சொல்லுவேன், ஆனா நல்லா இருக்க மாட்டேன் சொல்றேன். கரையும் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் சொல்லு? கரையம். அவன் ஃப்ரீயா கொடுக்குறான், அவன் வேணாங்கிறான். இது ஒரு முக்கியமானது, பலி செலுத்துறது. இதுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும், இதுக்கு ஒரு கனம் கொடுக்கணும். சும்மா வாங்கி ஓசியில எல்லாம் பண்ணக்கூடாது. இது கனமானது, இதுக்குண்டான கனத்தை நான் செலுத்தணும், மரியாதையை செலுத்தணும் என்று தேசத்தின் ராஜா எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. அவன் அதை கொடுத்து வாங்கி தேவ காரியத்தை கனமாய் செய்கிறான். ஏன் தெரியுமா? தேவ ராஜ்யம் பயபக்தியுடையதா இருக்கிறது. நீ நினைக்கிற மாதிரியே இல்லை, நீ நினைக்கிற மாதிரியே இல்லை, அது வேற மாதிரி இருக்குது. அல்லேலூயா, ஆமென். எதை நீ கரையமா செலுத்தலாம் சொல்லு? உன்னை ஒரு ஆராதனைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும், உன்னை கர்த்தருக்கு உன்னை கொடுக்கணும், ஃபுல்லா உன் லைஃபை கொடுக்கணும். எதெல்லாம் கொடுக்கலாம்? உன் காலத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம். சொல்லுங்க, காலத்தை, டைமை கொடுக்கலாம். கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா சொல்லுங்க? உன் காலத்தை கொடுக்கலாம். உன்னுடைய பொருளாதாரத்தை ஆண்டவருக்கு தியாகமாக கொடுக்கலாம். உன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம். உன்னுடைய சுயமான இச்சைகளை எல்லாம் கூட தூக்கி போட்டுட்டு அதை கர்த்தருக்கு கொடுக்கலாம். உனக்கு ஆசை இருக்குல்ல, என்னென்னவோ ஆசை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கடவுளோடு இணையற பத்தியா அது ஒரு பெரிய தியாகம். அது ஒரு 2 மணி நேரம் ஃபோனை பார்க்கணும், அதை பார்க்கணும், படம் பார்க்கணும், இதை பார்க்கணும் எல்லாம் உட்காரல. இதெல்லாம் வேண்டாம். நான் 2 மணி நேரம் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு போற பத்தியா, இது பெரிய தியாகம். இது பெரிய தியாகம். நான் அந்த வருஷம் 10,000 ரூபாய்க்கு சாரி வாங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், 2 பவுன் வாங்கணும், இது தேவ ராஜ்யத்துக்காக நான் விதைக்கிறேன்னு விதைச்சேன்னா அது பெரும் தியாகம். சாப்பாட்டுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி? எல்லாத்துக்கும் ஒரு கரையம் இருக்குது. பக்கத்தில் பாச, எல்லாத்துக்கும் ஒரு கரையம் இருக்குது. நீ இந்த கடையில் போய் ஏதாவது ஒன்று வாங்கணும்னா உன்னை கொடுத்தாதான் உன்னை என்ன பண்ண முடியும்? தேவராஜ்யமும் அப்படியே தான். இலவசம் எதுவுமே இல்லை பரலோகத்தில். ரட்சிப்பு மட்டும்தான் உனக்கு இலவசம். சால்வேஷன், ரட்சிப்பு இருக்குல்ல, அது மட்டும்தான் உனக்கு ஃப்ரீ. பரலோகத்தில் வேற எதுவும் ஃப்ரீ கிடையாது. லூஸ் மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. பைபிளை சொல்றேன் நான். பரலோகத்தில் வேற எதுவும் இலவசம் இல்லை.
ரட்சிப்பு ஒண்ணு மட்டும்தான் உனக்கு இலவசம். வரங்கள் வேணுமா? ஜெபிக்கணும், உபவாசம் போடணும், கரையம் அது இருந்துட்டே இருக்கணுமா? தொடர்ந்து உபவாசத்திலும் ஜெபத்திலையும் நீ தரிந்துட்டே இருக்கணும். அப்பதான் அது உள்ள நிற்கும், இல்லைன்னா போயிடும், அது வேலை செய்யாது. ஹலோ, புரியுதா இல்லையா? ஆசீர்வாதம் வேணுமா? பொருளாதார ஆசீர்வாதம் விதைச்சுட்டே இருக்கணும். எப்ப நிறுத்துறையோ அதுவும் நின்றும். ஹோலினஸ் வேணுமா? கர்த்தரை ஆராதித்து வேத வசனத்தை நல்லா படிச்சுட்டே இருக்கணும். என்னைக்கு அதை நிறுத்துறையோ அன்னைக்கு உன் பரிசுத்தமும் உன் ஹோலினஸும் அப்படி நின்றும். எது உனக்கு ஃப்ரீ? எதுவும் ஃப்ரீ இல்லை. உனக்கு அற்புதம் நடக்குதுன்னா அதுக்கு நான் நிறைய கரையத்தை கொடுத்து தான் இங்க நிற்கிறேன். நைட்டு பகல் ஜோம் பண்ணி என் வாழ்க்கையை கொடுத்து, என் பணத்தை கொடுத்து, என் பொருளாதாரத்தை கொடுத்து, லைஃபை கொடுத்து தான் உனக்கு நிற்கிறேன். என்னிலிருந்து உனக்கு ஒன்று வருது, அதுவும் நிரந்தரம்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதை. இன்னைக்கு வயிற்று வலி சுகமாச்சுன்னா நாளைக்கு நெஞ்சு வலி உனக்கு வராதுன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? சொல்லு. நீ பக்தி வைராக்கியமா இருந்தா தவிர உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நீ கரையம் கொடுக்கிற ஆளா இல்லாம உன் லைஃபை நீ ஸ்டெபனா நிறுத்திக் கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. நடிக்காத. நடிப்பெல்லாம் 2025 விட்டுரு. நீ யாருன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உன்னை ஒரு ஓப்பன் ஹார்ட் ஆண்டவர் கையில் கொடு. திறந்த புத்தகமாக ஆண்டவர் லைஃபை கையில் எடுப்பார். அல்லேலூயா. கரையமாக்குங்கள். மத்தேயு 5:47 வாசிங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். படிங்க டக்குன்னு. மைக்கில் படிப்பா. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆண்டவரே இப்படி கேட்குறானே, இங்க வா. உலகத்துக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம் அப்படி கேட்குறேன். நீ அவன் மற்றவங்களை எல்லாம் ஒரு மாதிரியா தரக்குறைவா பார்க்கறல்ல, அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்துல உன் சகோதரனை மட்டும் நீ வாழ்த்தினா நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே. எப்படி? உனக்கு ஒருத்தன் நல்லா போன்ல பேசினா அவங்ககிட்ட மட்டும் நீ என்ன பண்ணுவ? நல்லா போன்ல பேசுவேன். ஒருத்தன் உனக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா நீ அவனுக்கு ஒரு வேட்டி எடுத்து கொடுப்ப. ஒருத்தன் உன் வீட்டுக்கு வந்து ஒரு காப்பி கொடுத்தீங்கன்னா அவன் காப்பி குடிக்க அவன் உன் வீட்டுக்கு உன்னை கூப்பிடுவான். என் வீட்டில் வந்து ஒரு காப்பி குடிச்சிட்டு போ. நம்ம ரெண்டு ஒரு எப்படி? இயேசுநாதர் கேட்கிறாரு, டே இது என்னடா? இதுதான் உலகத்துல இருக்க. ஆயக்காரர்களும் அப்படிதானே செய்யறாங்க. அவனை யார் நேசிக்கிறாங்களோ அவனும் என்ன பண்றான்? நேசிக்கிறான்ல. ஆமாவா இல்லையா? ஆயக்காரன்லாம் உள்ளே மட்டமான லோயஸ்ட் பீப்புள். அவனும் இதை செய்யறானே, அதை விட நீ கொஞ்சம் உயரமா இருக்க வேணாமா அப்படி கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு எதிராக இருக்கிறவன், நீயே ஆப்படிச்சு விட்டவன், எல்லாத்தையும் நேசிச்சு அன்பு காட்டி அந்த ஒரு அன்புக்குள்ள நீ வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறவனையே நீ நேசிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா. அது உலகத்தில் நடந்துட்டே இருக்கு. உன்னை எதிர்க்கிறவனையும் உன்னை புறங்கூர்னவனையும் உன்னை தள்ளிவிட்டவனையும் நீ நேசிக்கிற பத்தியா? அதுதான் தேவனுடைய அன்பு. இங்க நீ போறியா அப்படி கேட்கிறார் ஆண்டவர். இயேசுவே கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 2025ஓட நீயும் மாறிடு, உன் வாழ்க்கையும் மாறிடு. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். இல்லை இன்னும் 25 வருஷம் இங்க வந்து உட்கார்ந்தாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது. சத்தியமா சொல்றேன். உன் புத்தியும் உன் வாழ்க்கையும் மாறினா தவிர நீ ஆசீர்வதிக்கப்படுவது ரொம்ப கடினம். உன் வாழ்க்கை உயர்வது ரொம்ப கடினம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உன்னை குறித்து என்ன நினைக்கிறாரு? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் நாமம், எல்லாம் சொல்லுங்க, என் நாமம். என் நாமம். நீங்க யாரு நாமத்தை போட்டிருக்கீங்க உங்க நெத்தியில? யாரு நீங்க? நீங்க ஏசப்பா பிள்ளை தானே? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. உங்க தெய்வம் யாரு? இயேசு. வாய் தரன்னு சொல்லுங்க. இயேசு தானே? வசனம் என்ன சொல்லுதுன்னு பாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என் ஜனங்கள் என்ன பண்ணணும்? தங்களை தாழ்த்தி. தங்களை தாழ்த்தி. சொல்லுங்க. தாழ்த்தி. திருப்பி சொல்லுங்க. தாழ்த்தி. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. தாழ்த்தி. இதெல்லாம் உனக்கு இருக்குதான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். இது இருக்குதா உனக்கு? உன் வாழ்க்கையில எங்கேயாவது கொஞ்சம் இருக்குதா? இது என்ன அக்கிரமம் பண்ற, என்ன அகராதித்தனம் பண்ற நீ எல்லாம்? கொழுப்போன தங்களை தாழ்த்தி. தாழ்த்தி. பைபிள் என்ன சொல்லுது? தாழ்த்தி. உலகத்தில் இருக்கும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. எனக்கு இந்த கிறிஸ்தவனை பார்த்தாலே ஆத்திரமா வருது. அவ்வளவு நல்லவனா இருக்கிறான், அன்பு காட்டுறான், செய்யறான். எவ்வளவு குறுக்கேடு புத்தி உனக்கு! என்னெல்லாம் யோசிக்கிற, என்னெல்லாம் பண்ற நீ? பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. 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 தாழ்த்தினா தாழ்ந்துட்டங்கய்யா அப்படின்னு. அந்த தாழ்ல உன் மனதுல ஏழ்மையான குணங்களை தரித்துக் கொள்வது, அதுதான் உன்னை என்ன பண்றது? தாழ்த்தி. உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. என்னது? ஜெபம் பண்ணி. சொல்லுங்க. பண்றேன்னு கேளுங்க. பக்கத்துல அந்த பழக்கம் ஏதாவது இருக்கா உனக்கு? அடுத்தவங்க கூட கொஞ்ச நேரம் சாமியை காப்பாத்து. நீ செய்யறியா? ஒரு மணி நேரம் நீ காலையில் ஜெபம் பண்ணவன் கை தூக்கு. உண்மையா தூக்கு. 1 2 3 5 பேர், 150 பேர், 200 பேர் இருக்கிறதுல 5 பேர். எங்கடா உனக்கு வாழ்க்கையில் நன்மை வரும்? உனக்கு எங்க வரும்? அவ்வளோதாங்கிறேன் நான். சிரிக்காத, முறைக்காத, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. நீ மேம்படணும்னா இங்க எல்லாம் உன் வாழ்க்கையில இயேசுவை கொண்டு போய் நிலைநிறுத்தணும். மாயாஜாலம் எல்லாம் பலிக்காது ராஜா, அழிக்கவே பலிக்காது. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அப்புறம் ஜெபம் பண்ணி. ஜெபம் பண்ணி முகத்தை தேடி. முகத்தை தேடி, ஆண்டவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். பொய் சொல்றதை நிறுத்தணும். ஊழியக்காரனை மாவில் அரைக்கிற மாதிரி வீட்டில் அரைக்கல, அந்த வாயில் புழு வச்சு போயிடும். பேசக்கூடாது. பேசின அதுக்குண்டான நீ அனுபவிப்ப. அப்போ புறம் கூறக்கூடாது, அடுத்தவனை பேசக்கூடாது, இன்னொரு குடும்பத்தை பேசக்கூடாது, இன்னொரு பொண்ணை பேசக்கூடாது, இன்னொரு ஆணை பேசக்கூடாது. நீ எல்லாம் யோகியமா? எவனையும் பேசக்கூடாது. அப்படி உன் வாயை நீ மாற்றிக்கணும். ஒழுக்கமாவா வாழ்ந்த நீ சின்ன வயசுலேருந்து? உன் லிஸ்ட் எடுத்தா கதையாக இருக்குது. யாரையும் தப்பாக பேசக்கூடாது, ஒரு ஆளை தப்பாக பேசக்கூடாது. நீ ஒரு ஆளை தப்பாக பேசக்கூடாது. நீ தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. நீ 19 வருஷமா இன்னும் நீ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? அப்படியே உனக்கு எப்படி ஆண்டவர் ஆசிரியர்? காலையில இருந்து நான் ஊரா போறியா விசிட்டிங்க்கு? அந்த வீட்டில் போய் பேசி, இந்த சாபத்தினுடைய மொத்த உருவமும் நீ தான். உன் வீட்டுக்கே நீ தான் சாபம், சாபக்கேடு. எவெல்லாம் வாயில இன்னொரு ஆளை பத்தி, இன்னொரு குடும்பத்தை பத்தி தப்பா பேசினாரோ பேசுறியோ, நீ அதை நிறுத்துற வரைக்கும் உன் பண தரித்திரம், வியாதி தரித்திரம், பேய் பிசாசெல்லாம் உன்னை விட்டு போகவே போகாது. என்னைக்கு இதுக்கெல்லாம் நீ மனம் திரும்புறியோ அன்னைக்கு தான் உனக்கு வாழ்வு. ஆமென். நான் சொல்லல, according to the word of God. பைபிள் அப்படி சொல்லுது, இயேசு அப்படி சொல்றாரு. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் மூலமாக நான் தேசத்தை என்ன பண்ணுவேன்னா, அவன் வாழ்க்கையில, அவன் வீட்டுக்குள்ள, தேசத்துக்குள்ள சேமத்தை, செழிப்பை கொடுப்பேன் என்கிறார். நீ கெட்டு குட்டிச்சவரானதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நான் சொல்லட்டா, உன் வாய் தான் காரணம், உன் புத்தி தான் காரணம். சேமத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த ஒரு ஸ்டைல்ல இருந்தேன்னா, உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஆகாததை பண்ணாம ஒழுக்கமா இருந்தீங்கன்னா, பைபிள் திட்டவட்டமா சொல்லுது, உன்னை ஆசீர்வதித்து தேசத்துல சேமத்தை உண்டு பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா.
பேய் பிசாசு போயிடுச்சுன்னு சந்தோஷப்படாத. போய் 7 கூட்டிட்டு வரும் அடுத்த வாரம். திருப்பியும் அதே வேலையை நீ பண்ணினீன்னா, எந்தெந்த விஷயத்தை நீ விடாமல் இருக்கிறியோ அதில் திருப்பி ஒரு 7 பிசாசை கூட்டிட்டு வந்து உள்ளே இருந்து முன்ன இருந்ததை உன்னை கேடு கட்டவன் ஆக்கிடும். ஹலோ, வாழ்க்கை மாறணும், ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவத்தில். ரொம்ப 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 சுபாவ மாற்றம், ஒழுக்கம், பயபக்தி, இங்கிருந்து தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமேன். ஏசாயா 6:8 இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்கு? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே, யாரை அனுப்புவேன்? பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? யார் அவர் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசுறதே உனக்கு கேட்காது. இதெல்லாம் நிறுத்திட்டு நீ வந்தீங்கன்னா ஆண்டவருடைய இருதயத்துடைய துடிப்பு உனக்கு புரியும். அவர் இருதயம் என்ன துடிக்குது தெரியுமா? யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு அவன் சொல்றான், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு இதுதான். அவர் காரியமாக நீ பூமிக்கு வந்திருக்கிற, அவருக்கு சேவை செய்ய பூமிக்கு வந்திருக்கிற, அவருக்காக உழைக்க வந்திருக்கிற. அதுக்கு உன்னை கொடுத்துட்டேன்னா அது மாதிரி பாக்கியம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஆனா இவ்வளோ விஷயத்தையும் நீ சரி பண்ணணும் உன் வாழ்க்கையில். ஆமென், ஆமென். எந்திரிச்சுனாங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும், 5 minutes. கடைசி வாரமாக இருக்கனால இனி உங்களை புது வருஷத்தில் தான் சந்திக்க போகிறோம். அப்போ இவ்வளவு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. புது வருஷத்தை அன்னைக்கு உங்களை இதெல்லாம் சொன்னால் நான் உங்களை திட்டுற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போவும் நான் உங்களை திட்டலை, பைபிளில் இருக்கிற சத்தியத்தை தான் எடுத்து அப்படி உங்கள் முன்னால் வைக்கிறேன். இங்கே இருக்கிற யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை, தனிப்பட்ட விதத்தில் யார் மேலேயும் எனக்கு எந்த தாக்குதலும் இல்லை. ஆனால் இதெல்லாம் சரி பண்ணி போனாதான் உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது இது? எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறீங்கன்னு நம்புறீங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பக்தியை பற்றி நான் சொல்கிறேன். உங்களை அப்படியே அதில் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். எங்கேயாவது இந்த அளவுக்கு நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்களா, கடவுளோட உண்மையாக இருக்கிறீங்களான்னு மட்டும் ஒரு சின்ன ஸ்கேன் மட்டும் உங்களை போடுங்க. நீங்களே சொல்லுங்கள், கடவுளை அறியாத மக்கள் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறது உண்மையா இல்லையா? 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து போகிறது உண்மையா இல்லையா? நீ என்னைக்காவது அப்படி பண்ணுறியா? ஆண்டவருக்கு ஒரு தியாகம் பண்ணுறியா? பண்ணியிருக்கியா? சொல்லு. ஏதாவது ஒரு கிராமத்துக்கு நான் நடந்து போனேங்க, ஊழியம் செஞ்சேங்க, ஒரு 50 ஆத்மாக்கள் சுவிச்சேன், என்னைக்காவது நீ செஞ்சிருக்கிறியா? சொல்லுங்க. அப்ப நீ தியாகியா? கிடையாது. நீ அந்த ஏரியாவையே தொடலை, இன்னும் எல்லாமே இருக்குது. ஆமே. அதோடையாவது போறியா? இல்லையே, அதோட எல்லாம் போறது இல்லை. விரதம் இருக்கிறான் பாருங்க, ஃபாஸ்டிங். நம்ம மொழியில் என்ன சொல்றோம்? ஃபாஸ்டிங், விரதம். இந்த ஒரு மாசத்துல நான் ஒரு நாள் விரதம் இருந்தேன்னு சொல்றவங்க கை தூக்குப்பாங்களாம். ஒரு நாள் நான் ஃபாஸ்ட் பண்ணேன். 3 பேர் 4 பேர். ஆனால் ஒரு மாசத்துல ஒரு நாள் இந்த வயிற்ற காலியா வச்சு கடவுள் சமூகத்தில் உட்கார்ந்து உனக்கு ஜெபம் பண்ணலைன்னா அப்புறம் உனக்குலாம் என்ன பக்தி இருக்குங்கிற? நீ எப்படி பக்திங்கிற? அவன் பக்தியா இருக்கிறான் பாரு. ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கிறான், 7 நாள் சாப்பிடாம இருக்கிறான், 11 நாள் சாப்பிடாம இருக்கிறான், 21 நாள் சாப்பிடாம இருக்கிறான், 48 நாள் சாப்பிடாம இருக்கிறான், நைட்டெல்லாம் பூஜை பண்றான். இருக்குதா இல்லையா? நீ அவனை விட எங்க மிஞ்சிட்ட? அவனை விட தாண்டி போயிட்ட. நீ முன்ன மாதிரி ஒரு அவனும் கிடையாது. அவனை தாண்டி போயிட்டியா? சத்தியமா சொல்லு. 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்தவங்க யாராச்சும் இதுல இருக்கிறியா? 48 நாள் பின்னால பொட்டி தான் கொண்டு வரணும் உன்னை தூக்கிட்டு போறது. மனசுலயும் நம்பிக்கை இல்லை, அந்த தியாக உணர்வும் உள்ள இல்லை.
நீ என்ன தெரியுமா நினைச்சிட்ட, இயேசு இயேசுன்னு ஒன்று இப்படி கொட்டும் வாங்கிட்டு போய் எல்லா சுகம் வீடெல்லாம் வச்சு நல்லா வாழ்ந்துடலாலே. அப்படி இல்லை. அங்கே விட இங்க பெரிய தியாகம் இருக்குதுங்க. புரியுதா? உலகத்தில் இருக்கிறதை விட கொஞ்சம் தியாகம் அதிகம் தான் இங்க. கொட்டிச்சு போடுற பிடிக்கிற ஏற்பாடெல்லாம் இங்க இல்லை. அப்படி இருக்கு. அதுக்கு நீ தியாகம் பண்ணணும், அதுக்கு நீ ஒன்றை கொடுக்கணும், அதுக்கு ஒன்று ஃபுல்லாக சமர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா மேஜிக்காக பண்ணுறோம், சர்ச்சுக்குள்ள மந்திரமாக பண்ணுறோம் உன்னை அப்படியே மாற்றி அனுப்புறதுக்கு. உன் வாழ்க்கை என்னைக்கு உருப்படியாக ஒழுங்கு ஆகுதோ அன்னைக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம். அவன் இதெல்லாம் பண்ணுறான். எப்படி உலகத்தில் நல்லா இருக்காங்கிற அவன் போகிறான் பாரு, மஞ்சள் சாலையை கட்டிட்டு வேட்டி கட்டிட்டு கோயிலுக்கு போகிறது நடக்கிறது. வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது, கும்பிடுறான் பக்தியாக. அவன் பக்தியாக இருக்கனால சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிட்றவன் பக்கத்தில் வந்தாலும் சீச்சி தள்ளி போங்கிறான். எவ்வளவு பக்தியாக இருக்கிறேன். உனக்கு ஏதாவது இருக்கா? குளிக்கிறதே இல்லை முதல்ல. பக்தி கிறிஸ்தவத்தில் 100 மடங்கு பக்தி அதிகம். உலகத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா பைபிளும் கிறிஸ்தவமும் பக்தியின் சிறந்த இடம். அது பக்தி கூடணுங்க. உனக்கு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? மட்டமாயிட்ட நீ. அங்கிருந்து போவாது கொஞ்சம் உருப்படியா இருந்த, இங்க வந்து சுத்தமா மட்டமாயிட்ட நீ. வாழ்க்கையை மாத்திக்கோ, புத்தியை மாத்திக்கோ, எண்ணங்களை மாத்திக்கோ, செயல்பாடுகளை மாத்திக்கோ. தேவராஜ்யம் உனக்குரியது அல்ல, பக்திமானு கூடியது. தேவராஜ்யம் பயத்தில் வாழ்கிறவனுக்கு உரியது. போன வாரம் பாருங்க, எம்எல்ஏவோட ஃப்ரெண்டு ஐயா வந்தாரு. அவருக்கு ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிராக எவன் வேலை பார்த்தோன்னா அவ்வளோ பேரையும் சொன்னேன். ஆமாங்களா சார்? ஆமாங்களா இல்லைங்களா? எப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். தியாகம் இருக்குது அதுக்கு பின்னால. தியாகம் இருக்குது, ஜெபம் இருக்குது, ஃபாஸ்டிங் இருக்குது, நைட்டெல்லாம் தூங்காம இருக்கிறது இருக்கு. இதையெல்லாம் பண்ணிட்டு தான் போய் உட்காருவேன். நீ இப்படி சட்டை எதுவும் போட்ட உடனே அவருக்கு என்ன கோழிக்கணக்கா? ஏய் மண்டு, இதெல்லாம் பணத்துல வராது, நடிப்புலையும் வராது. இதெல்லாம் தியாகத்துக்குள்ள இருந்து மட்டும்தான் எந்திரிச்சு வெளியே வரும். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எத்தனை பெண்கள் மொட்டை அடிச்சிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அடிக்கிறாங்களா இல்லையா? தியாகம் தானே இது. ஆண்கள் எல்லாம் அதுக்குன்னே போறாங்களே. ஏதோ ஒரு தியாகத்தை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். புரிஞ்சுக்கோ. கிறிஸ்தவத்திலையும் இந்த தியாகம் எல்லாம் விட்டு போகல. புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே எல்லாம் போயிருச்சுன்னு இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஒரு கிருபை இருக்குது மேல. அங்க பிரதட்சணம் பாக்குறியா? கோயில் எல்லாம் போனா அப்படியே உருண்டுட்டு வரும் பாரு. இந்த கோயிலை சுத்தி உருண்டுட்டு வருவாங்க. தியாகமா என்னது அது? எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு வருவாங்க, பெரியவங்க சின்னவங்க. யார் வந்தாங்கன்னா யார் வராட்டிங்கன்னா நான் ஒரு வேண்டுதல் பண்ணேன், நான் அதை நிறைவேற்றுறேன்னு செய்கிறாங்களா இல்லையா? நீ சரியா ஏதாச்சும் ஒரு இந்த கோயிலுக்காக ஊழியத்துக்காக ஒரு வேண்டுதல் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுறியா? நீ என்னைய குறை சொல்ற, ஊழியர் சரியில்லை, நீ சரியா இருக்கியா? உருப்படியா? இதெல்லாம் உனக்கு. தீ மிதிக்கிறது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தீ மிதிக்கிறது பார்த்துருக்கியா? உனக்கெல்லாம் தீயில கொண்டு போடணும், அப்படி கருகட்டும். ஏன்னா நீ ஒரு தியாகமும் பண்றது இல்லை. நீ இங்க வந்து காசுக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற. அதுவும் எப்படியோ பிடிச்சி எடுத்து நாங்க பண்ற ஜபத்துல உனக்கு கிடைச்சிருது, ஆண்டவர் கொடுத்துட்றாரு, தொலைஞ்சு போ, அழுதுட்டே கிடக்குறிய, இந்த போ அப்படின்னு. அதோட சொகுசாயிரும் வாழ்க்கை நின்று அப்படி இஷ்டப்பட. அப்படி இல்லை. தீமிதி அவன் தெய்வத்துக்காக பேசாத, ஒன்றும் பண்ணாத அந்த தெய்வத்துக்காக தீக்குள்ளே போய் நடந்து போய் அந்த தியாகத்தை எல்லாம் கடவுள் பார்க்கிறாரு பாரு. பொருளாதாரத்தில் எவ்வளவு தியாகம் பண்றான்னு நினைக்கிறேன் நீ நீ கிழிஞ்ச 10 ரூபா, கிழிஞ்ச 20 ரூபா, 10 ரூபாயை தாண்டி உன் கை வரமாட்டேங்கு, 20 ரூபாயை தாண்டி உன் கை வரமாட்டேங்கு.
உண்டியல்ல எவ்வளவு காணிக்கை கொண்டு போடுறான் தெரியுமா? கட்டு கட்டா ரூபா, கட்டு கட்டா தங்கம், வைரம், வாகனங்களை கொண்டு போய் அப்படியே நிறுத்திட்டு வராங்க. வச்சுக்கோங்க. நீ என்னமோ பெருசா தசமபாகத்தை கூட போடுறது இல்லை பாரு. உன் புத்தி அவ்வளவு ஈன கேவலமான புத்தி. நீ எங்க ஆசீர்வதிக்கப்படுவ? நீ எங்க ஆசீர்வதிக்கப்படுவ சொல்லு. பொருளாதாரத்துல தியாகம், அவ்வளவு தியாகம் பண்றான். சாமிக்கு போடணுங்க. தங்கத்திலே சிலை செஞ்சு வச்சிருக்கிறான். தங்கத்திலே சார் அன்னைக்கு பேசிட்டு போது சொன்ன, தங்கத்திலே சிலை செஞ்சு வச்சிருக்கிறான். நீ என்ன பண்ற? தேவனுக்காக, ராஜ்யத்துக்காக நீ என்ன பண்ணிட்ட? அத்தனையும் சுயநலமாவே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ சாப்பிடணும், அதுலயும் நீ முன்னேறினியா? முன்னேறின பாடும் இல்லை பாரு. இந்த சுயநல வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேறி இருக்கிற ஒண்ணுங்க, அதுலயும் இல்லை. அப்படிதான் போகுது. எத்தனை நேர்த்தி கடன்கள். நம்ம என்ன சொல்றோம்? நேர்த்தி கடனுக்கு நம்ம என்ன சொல்றோம்? ப்ராமிஸ் பண்றோம்ல, இதை நான் செய்யறேன் ஆண்டவரே. அது மாதிரி நீ எவ்வளவு நேர்த்தி கடன், நேரத்தை எவ்வளவு கொடுக்குறாங்க பாருங்க. நீ என்ன டைம் கொடுத்துறேங்கிற, அவங்க எவ்வளவு நேரம் காலையில பஸ் ஏறி ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரில் உட்காந்து, அந்த கோயிலில் போய் 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து, நைட்டெல்லாம் உட்காந்து, பகலெல்லாம் உட்காந்து, எவ்வளவு மணி நேரம் அதுக்காக அவங்க டைமை கொடுக்குறாங்க. நீ 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இப்படி சொறிகிற நெளிகிற. ஐயோ, இந்த ஏரோப்ளைன் 3:32 ஏரோப்ளைன் உனக்கு அங்கே லைனாக நிற்குது. சும்மா வீட்டில் போய் பானம் தடவிட்டு கிடப்ப. என்ன பண்ண நீ? அப்படி ஃப்ளைட் வந்து அங்கே நிற்கிற மாதிரி ட்ரெயின் வந்து உன்னை ஏற்றிட்டு போய் அப்படி கொஞ்சம் இறக்கி நாளைக்கு 1 கோடி இப்படி வாங்கிட்டு வந்து, பெரிய கோடீஸ்வரன், கோடியாக சம்பாதிச்சவர்கள் நேரத்தை விட்டுட்டு முதலாளிக, பெரிய கடைக்காரன், முதலாளி, பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கவன் தெரியாமல் மொட்டையை போட்டுட்டு அங்கே போய் நடந்து போய் கூட நின்று மணிக்கணக்காக நின்று அந்த தெய்வத்துக்கு மரியாதை செலுத்துகிறான், பயபக்தியை வெளிப்படுத்துகிறான். நீ ஏமாத்துறோம். ஏதாவது ஒன்று பண்ணுறியா? உனக்கு கொஞ்ச நேரம் லேட்டானோடனே நெளியுது. அப்படி ஒரு டைமிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஆசீர்வதியும் ஆண்டவர். என்னத்தை போய் உன்னை ஆசீர்வதிக்கிற சொல்லு. என்னத்தை போய் உன்னை ஆசீர்வதிக்கிற? காலையில் போய் பாரு, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டு வீடெல்லாம் கூட்டி குளிச்சு, கர்மம் 7 மணி ஆனால் கூட எந்திரிக்காத கர்மமெல்லாம் இருக்குது பாரு. நீ எப்படி உண்மையிலே சொல்லு, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீ ஆசீர்வாதத்தை கேட்குற, சுகத்தை கேட்குற, விடுதலையை கேட்குற, உனக்கு உண்மையிலே வருமானு நீ சொல்லு. நீயே சொல்லு. உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லையே, எப்படி உனக்கு நன்மை வரும்? நீ நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவம் இல்லை. பைபிள் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். தேடுறியா? இதெல்லாம் தியாகம். இந்த தியாகத்துல இருந்துதான் ஆசீர்வாதமும் நன்மையும் வரும். அல்லேலூயா, ஆமென். கோயில்ல சேவை பண்றாங்க தெரியுமா? கோயில போய் களி கூட்டுறது, துடைக்கிறது பண்றாங்களா இல்லையா? சுத்தம் பண்றது, சாப்பிட்டு போன பிறகு சர்வ் பண்றது, அதை கிளீன் பண்றது. ஓடிடுறியா விட்டோன்னு? உனக்கெல்லாம் உண்மையிலே நான் கேட்குறேன், நீ அறிவோட தான் இருக்கிறியா? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்குதா? எத்தனை வருஷம் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுறோம், கொஞ்சமாவது உன் மண்டையில் ஏறுதா? ஏறலைன்னா ஒன்றும் இல்லை. இதிலிருந்து வர்ற ஆசீர்வாதங்கள் வராது, நின்றும். அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நீ ஒன்றை செய்யும்போது, ஒரு கரையும் செலுத்தும் போது அதிலிருந்து ஒரு நன்மை உன் வாழ்க்கைக்குள்ளே வரும். அது வராமல் நின்றும் அப்படியே. ஆனால் நீ காலத்துக்கு அழுதுகிட்டே இருப்ப. ஒன்றும் வரலை, ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் ஆக மாட்டேங்க அப்படியே சொல்லிட்டு இருப்ப. அவன் இதெல்லாம் செய்யறான். கண்ணும் வாய் பேசாத ஒண்ணுக்கு இதெல்லாம் பண்றான். அவன் ஜீவனுள்ள தேவனுக்கு நீ எவ்வளவு செய்யணும், இதை விட அதிகமா எல்லாம் விட்டுற. கேஷுவல் ஆன மாதிரி உனக்கு தெரியுது. கேஷுவல் இல்லை,
இது ரொம்ப பலவந்தம் பண்ணுகிற இடம். இது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் இந்த ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ள முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சங்கீதம் 115 4-7 வரைக்கும் வாசிக்க முடிக்கிறேன். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது. எல்லாம் அப்படிதானே, அப்படிதானே இருக்குது. எல்லாம் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கை வேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்து பேசாது. வாய் வச்சிருக்க, ஆனா என்ன பண்ணாது, அது பேசாது. அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. கண் இருந்தும் காணாது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது. கேட்காது. அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. மூக்கு இருந்தும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. தொடாது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. நடவாது. தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. பேசாது, சத்தம் போடாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். பத்தியா, நீ எவ்வளவு மேன்மையானவன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறல்ல, உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறதில்ல, உன்னை விடுதலை ஆக்குறாருல்ல, வார வாரம் சாட்சி கேட்கறல்ல, கிட்னியை கர்த்தர் ரெடி பண்ணாரா இல்லையா, உனக்கு பண்ணார்ல, அப்புறம் நைட்டு ப்ரேயருக்கு வரல, உனக்கு அவ்வளோதான். உன் பக்தியும் வைராக்கியமும் உனக்கு அவ்வளோதான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல முடியும். இவ்வளவுதான் உன் லைஃப். அற்பமாக்குற ஆண்டவர், கடவுளை அற்பமாக்கி தூசியாக்கி இப்படி பாக்கெட்டில் போட்டு வச்சிடுறேன். உன் நன்மைக்காக சொல்றேன், மனம் திரும்பு. ஜீவனுள்ள தேவனை உண்மையாய் ஆராதிக்க உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பதில் செயல் இருக்கிறது. உன்னை நீ சரண்டர் பண்ணி, ஆண்டவரே இந்த புது வருஷத்துக்குள்ள போறோம், என்னைய ஃபர்ஸ்ட் எந்தெந்த இடத்துல நான் கரெக்ட் ஆகணுமோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு கேளு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காட்டி